ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள இடம். டெய்லி நாங்கள் அரிசி போடுவோம் பறவைகளுக்கெல்லாம். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மயில், குருவி எல்லாம் விதவிதமான பறவைகள்லாம் வரும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தோம்னா நல்லா அமைதியாக மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும். அவங்களோட பறவைகளோட நேச்சர் பார்க்கும்போது. பாருங்கள், அணில் அரிசி சாப்பிடுது, குருவியும் சாப்பிடும். சில டைம் ரெண்டும் அணிலும் குருவிக்கும் சண்டையே வரும். குருவி துரத்தி விடும் அணிலை, சில டைம் அணில் துரத்தி விடும், சில டைம் காக்காவே குருவி துரத்தி விடும். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். மயில் வரும், கீரிப்பிள்ளையெல்லாம் வரும். நான் இந்த வீடியோவில் கீரிப்பிள்ளை எடுக்க முடியல. கீரிப்பிள்ளை விதவிதமான பறவைகள்லாம் வரும். சின்னதாக இருக்கும் குருவி, சிட்டாங்குருவின்னு ரொம்ப குட்டியுண்டாக இருக்கும். அழகாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. குருவிங்கெல்லாம் தண்ணியில் குளிக்குங்க, எல்லாம் ஒன்று சேர. அதுவும் அழகாக இருக்கும் பார்க்க. டெய்லி அதனாலேயே காலையில் எழுந்திரிச்ச உடனே கொண்டு அந்த இடத்துல எல்லாம் அப்படியே அரிசியை தூவி விடுவாங்க. விசில் நாக்கில் அதுங்கெல்லாம் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. டெய்லி எங்கள் அக்கா வீட்டில் டெய்லி சாப்பாடு வைப்பாங்க. டிஃபனாக தான் சாப்பிடும் காக்கா. அரிசி சாதமெல்லாம் சாப்பிடாது. நூடுல்ஸு, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடும் காக்கா. வாசலில் நின்று தட்டி கேட்கும். மிக்சரு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக காக்காங்க சாப்பிடும். அணில் பாருங்களேன், நின்றுட்டு எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு. மதியானம் சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்தோன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். சிட்டியில் ஒரே பஸ்ஸு சவுண்டு, வண்டி சவுண்டு, இரைச்சல், இந்த மாதிரி லைஃப்பெல்லாம் அமைய கொடுத்து வைக்கணுங்க. இரைச்சல் சவுண்டெல்லாம் என்ன லைஃபு? ஒரே சவுண்டாக மிஷின் வாழ்க்கை மாதிரி சிட்டியில். இது மாதிரி பறவைங்களை ரசிச்சுட்டு அமைதியாக இருந்தால் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறதாங்க பிடிக்கும். சிட்டியில் இறைச்சலாக வண்டி சவுண்டு கேட்டாலே பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் இதை பார்க்க உங்களுக்கு போர் அடிக்கலாம். பட் அமைதியாக பறவைகளை ரசிக்கிறவங்களுக்கு பிடிக்கலாம். என்னடா இது எதையோ போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் போயிடுவீங்க. பாருங்கள், குருவிங்க பாருங்கள், ரைஸ் வச்ச லஞ்ச் கட்டிட்டு அதுக்கு குருவிங்கெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்தில் எல்லாம் உட்காந்துருக்குங்க. வச்ச உடனே வந்துருச்சு. அந்த சவுண்டு கேட்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், குருவிங்கெல்லாம் சாப்பிடுதுங்க. நீ ரைஸ்ன்னு பண்ணியிருந்தேன். அந்த லஞ்சு கட்டினாலும் கொஞ்சோண்டு கொண்டு வச்சுருவேன் குருவிங்களுக்கு. பட் மார்னிங்காக இருந்தால் காக்கா வரும், கொஞ்சம் லேட்டாச்சுன்னா காக்கா வராது. குருவிங்க தான் சாப்பிடுங்க. இந்த வேப்ப மரத்தில் எல்லா குருவிங்களும் உட்காந்துருக்குங்க. உங்கள் பக்கத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க பாருங்கள். ஓகே.